வணக்கம். முதலாளி என்கிற யூடியூபுக்கு முதல் எபிசோடுக்கு தங்களை வரவேற்கிறேன். முதலாளி மீன்ஸ் ஓனர், மீன்ஸ் ஆண்டர்பிரனர், தொழில் முனைவோர். நீங்களும் தொழில் முனைவோர் ஆகலாம். யூ கேன் பிகம் அ ஆண்டர்பிரனர் என்று பற்றி தான் நான் பேச போகிறேன். நான் அதை சொல்கிறதுக்கு தகுதியானவனான்னு நான் யாருன்னு தெரியணும் உங்களுக்கு. என் பேர் ஜனநாயகம். எம்காம் படிச்சுட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் வங்கி வேலை கிடைத்து ஓராண்டு காலம் பணியாற்றினேன். பின் அந்த வேலையை ராஜினாமா செய்துட்டு வங்கி தொழிலை போய் ராஜினாமா செய்தார் அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. காரணம், படிக்கிற காலத்திலேயே எனக்கு தொழில் முனைவோர் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருந்தது. அதனால் ஓராண்டிலேயே அதனை ராஜினாமா செய்துட்டு ஒரு சிறிய தொழில் ஆரம்பித்தேன். பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் கார்கேட்டட் பாக்ஸஸ், அட்டைப்பெட்டி தயாரித்தல். சின்னதாக ஆரம்பித்து அது படியாக மிகப்பெரிய லெவலுக்கு வளர்ந்து அந்த அட்டைப்பெட்டி தொழில் செய்வோர் சங்கத்துக்கே நான் பிரசிடென்ட் ஆனேன். 23 ஆண்டு காலம் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி நடத்தினேன் வெற்றிகரமாக. அதன் பின் ஒரு 5 ஆண்டு காலம் சோலார் இண்டஸ்ட்ரி டெக்னிக்கல் பார்ட்னர்ஸோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் 5 ஆண்டுகள் நடத்துகிறேன். சோலார் வாட்டர் ஹீட்டர் தயாரித்தர், சோலார் லேண்டன், சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, சோலார் இன்வெர்ட்டர் இதெல்லாம் தயாரித்து கொடுத்தேன். பின் 5 ஆண்டு காலம் நான் ஒரு ஆண்டர்பிரனர் கன்சல்டண்ட்டாக இருந்தேன். ஆண்டர்பிரனர் கன்சல்டன்ட்னா தொழில் முனைவோர் தூண்டுவது. அதாவது காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிச்சுட்டு வேலைக்கு போகணுன்ற எண்ணத்தோடு இருப்பாங்க. அங்கே போய் செமினார்ஸ் நடத்து, நீங்கள் ஏன் வேலைக்கு போகணும், நீங்கள் ஒரு 4 பேருக்கு ஒரு 10 பேருக்கு வேலை தரலாமே, நீங்கள் ஒரு தொழில் முனைவர் ஆகலாமேன்றது. இது ப்ரொமோஷன் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ்னு ஆகும். ஸோ தொழில் முனைவர் ஆகணுன்ற எண்ணத்தை கொண்டு வருவது. ஸோ வேலைக்கு போகலான்ற எண்ணத்தில் இருந்தவங்கள தொழில் முனைவர் ஆகுங்கன்ற எண்ணத்துக்கு மாற்றுவது. மற்றொன்று, ஒரு 10th படிச்சுட்டு 12th படிச்சுட்டு ஐடிஐ படிச்சுட்டு இல்லை டிப்ளமா படிச்சுட்டு டிகிரி படிச்சுட்டு வேலைக்கு போயிருப்பாங்க. ஒரு ஒர்க்கராக சேர்ந்து சூப்பர்வைசர் ஆகி மேனேஜர் ஆகியிருப்பாங்க. ஒரு 12 வருஷம் 15 வருஷம் வேலை செய்யுது. அவங்க அந்த தொழிலை பற்றி தரவா நாலேஜ் இருக்கும். அவங்களுக்குள்ள என்னன்னா, நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியுது, நாம் ஏன் நடத்தக்கூடாது, நம்ம தனியாக ஏன் நடத்தக்கூடாது, நாம் ஏன் ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு தோணும். ஆனாலும் ஆரம்பிக்க மாட்டாங்க. காரணம், அந்த தொழிலை எப்படி ஆரம்பிக்கிறது, தொழில் எப்படி செய்யறதுங்கிற வழிமுறைகள் அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் நான் 2013ஆம் ஆண்டில் சிறு தொழில் தொடங்கும் வழிமுறைகள், வேஸ் டு ஸ்டார்ட் எ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருமொழி புத்தகமாக வெளியிட்டேன். இது எம்எஸ்எம்இ, இடிஐ, சிஎஃப், சென்ட்ரல் ஃபுட் லெதர் டெக்னாலஜி, சிஎஃப்எல்டி எல்லாம் லைப்ரரியில் என் புத்தகத்தை வாங்கி வச்சார். என் புத்தகம் எக்கிம்பாசம் தான் எல்லா புத்தகமும் விற்று வரேன். அதே மாதிரி நான் ப்ரைவேட் செமினார்ஸும் நடத்தினேன் சென்னையில். அதில் இது மாதிரி தொழில் ஜாப் செய்துன்னு இருக்கவங்க நம்மளும் ஒரு தொழில் செய்யலாமேன்ற எண்ணம் முறையங்க எல்லாம் அதை கலந்துக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ஹவு டு ஸ்டார்ட் எ இண்டஸ்ட்ரி இன்னும் தெரியாமல் சில தவிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் அந்த செமினார்ஸ் நடத்தினேன். இப்போ இந்த நவீன காலத்தில் நம்ம ஏன் இந்த யூடியூப் மூலமாக
தொழில் முனைவோரை உருவாக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணியது. அதன் காரணமாக இந்த முதலாளி அப்படிங்கிற ஒரு யூடியூப்பை இன்று ஆரம்பித்து வெளியிடுகிறேன். நான் 23 வருடம் ஒரு பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி நடத்தினேன். 5 ஆண்டு காலம் சோலார் இண்டஸ்ட்ரி நடத்தினேன். 5 ஆண்டு காலம் கன்சல்டன்சி நடத்தினேன். கன்சல்டன்சியில் ரெனோவேஷன் ஆஃப் சிட்டி யூனிட்டும் நான் செய்தேன். இப்படி எனது 45 வருட அனுபவத்தை தான் உங்களுக்கு பாஸ் ஆன் பண்ண போகிறேன். அதன் மூலம் நீங்கள் ஒரு சிறந்த தொழில் முனைவோர் ஆகலாம் என்பதில் எனக்கு எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இதில் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, வாரம் ஒரு தொழில் துவங்குவதற்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், எப்படி ஒரு என்ன செய்வதுங்கிறதே முதல்ல கஷ்டமான காரியம். நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலெக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் சொல்லுவோம். என்ன ப்ராடக்ட் நம்ம செய்வது? டியூரபிள் ப்ராடக்ட் செய்வதா, கன்சியூமர் ப்ராடக்ட் செய்வதா, ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து செய்கிறதா, இல்லை ஒரு ட்ரேடிங் செய்கிறதா, இல்லை ஒரு ஏற்றுமதி செய்கிறதா, இப்படியெல்லாம் இருக்குது. அந்த தொழில் எப்படி செய்ய போகிறோம்? நம்ம தனியார சோல் ப்ரொப்ரைட்டராக செய்ய போகிறோமா, இல்லை பங்குதாரர் பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக செய்ய போகிறோமா, இல்லை லைபிலிட்டி லிமிட்டட் அப்படிங்கிற ஒரு இதோட ப்ரைவேட் லிமிட்டட் கம்பெனி ஆரம்பிக்க போகிறோமா, பப்ளிக் லிமிட்டட் கம்பெனி ஆரம்பிக்க போகிறோமா, அப்படின்னா எல்லாம் உங்களுக்கு நான் வாரம் சொல்லிக்கின்னு வருவேன். எம்எஸ்எம்இனாலே என்னன்னு தெரியாது. ஸோ எம்எஸ்எம்இனா என்னங்கிற விளக்கமும் தருவேன். எம்எஸ்எம்இக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுவேன். ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வங்கி கணக்கு எப்படி தொழிலுக்கு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவேன். கடன் எப்படி பெறுவது, இப்படி வாரம் உங்களுக்கு தொழில் துவங்குவது எப்படி, என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன செய்யணும், இப்படி எல்லாத்தையும் பற்றி சொல்லுவேன். நீங்கள் வாரம் சனிக்கிழமை நான் எபிசோட் வெளியிடுவேன். நீங்கள் இதை தொடர்ந்து பார்த்து பயனடையணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.